வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் கொடுத்துருக்காங்களாப்பா. அதில் ஓரெழுத்து ஒரு மொழியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இதை பாருங்கள். பூ, கை ஆகிய எழுத்துக்களை கவனியுங்கள். இவை ஒவ்வொன்றிற்கும் பொருள் உண்டு. இவ்வாறு ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவது ஓரெழுத்து ஒரு மொழி. அதாவது ஒரு எழுத்து ஒரு பொருளை தந்துச்சுன்னா அது ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதிய பவணந்தி முனிவர் தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன என குறிப்பிட்டார். இவற்றில் நோ, து ஆகிய 2 சொற்களை தவிர ஏனைய 40 சொற்களும் நெடிலெழுத்துக்களாக அமைந்தவை ஆகும்ங்கிறத அவர் இது சொல்லியிருக்காருப்பா. அதாவது இது நன்னூல் இலக்கண நூலை எழுதியவை யார்? பவணந்தி முனிவர் தான் இந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. அதில் நோ, து இது 2 மட்டும்தான் நம்மளுக்கு இது குறில் எழுத்து, மித்தது 40 எழுத்துமே நெடில் எழுத்து அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. இங்கே பாருங்கள். இப்போ ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களை இந்த 42 பார்ப்போம். ஆ பசு, இந்த ஆனா பசு. இப்போ அந்த அம்மா இந்த அம்மா அப்பா ஆடு, இந்த ஆடு இந்த இது சொல்கிறோம்ல. அப்போ ஆடு இது இது அந்த பசுங்கிறத அந்த இதை கொடுத்துக்குங்கப்பா. ஈ கோடுனா இப்போ என்னென்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுக்கல நம்ம மனம் மகிழ்ந்து சிரிச்சுக்கிட்டே கொடுக்கணும். அதான் ஈதல். சிரிச்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும். அதான் சிரிச்சுக்கிட்டே கொடுக்கணும். அந்த இதை அது வச்சுக்கோங்கப்பா. இறைச்சி. ஊனா இப்போ இந்த ஆட்டுக்கறியில் நல்லெலும்பு இருக்கும்ல, அதெல்லாம் உறிஞ்சி சாப்பிட்றோம்ல, அந்த இதை இது குழுவேடாக வச்சுக்கோங்க. அம்புனா இப்போ இது தமிழில் ஒரு லெசனில் இது அன்பு, கலைவன் இந்த மாதிரி இருக்கும்ல, அந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. ஏனா அன்பு. தலைவன். இப்போ ஒரு கூட்டத்துக்கு ஒரு தலைவரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் யாராவது ஒரு தலைவர் அது அதாவது அந்த கூட்டத்துக்கு யாராவது ஒரு பொறுப்பு வச்சு தான் இப்போ இந்த இது தலைவன் வந்தாச்சு, ஐயா தலைவன் வந்தாச்சு அப்படிங்கிறத சொல்லுவோம்ல. அப்போ அந்த தலைவன் அப்படிங்கிறத இந்த குழுவேட வச்சுக்கோங்கப்பா. மகுதநீர் தாங்கும் பலகை. அதாவது மகுதநீர் தாங்கும் பலகையா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா, மகுதநீரையும் தாங்கும் பலகை. அவனுக்குள்ளே ஓக்கிட்ட ஆச்சரியக்குறி போட்டுட்டு அதை அம்பட்டையை ஒரு சொல்லாக அமைச்சிருங்க. நெக்ஸ்ட்டு சோலை. கானா இப்போ காட்டில் சோலைவனமாக இருக்குமா, அதை வச்சுக்கோங்க. பூமி. அப்புறம் கை ஒழுக்கம். கை ஒழுக்கம்னா என்னென்னா நம்ம டிஎன்பிசியில் நம்ம கவர்மெண்ட் வேலையை வாங்கிட்டாலும் நம்ம ஒழுக்கமாக இருக்கணும், கை சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த கை ஒழுக்கம். அது அரசன். இது எல்லாத்துக்குமே தெரியும். அரசன். சாணம் இதிலே இருக்குது, இறந்து போ. இகழ்ச்சினா சேச்சே என்னை இழிவாக பேசாத, நான் கண்டிப்பாக டிஎன்பிசியில் வேலை வாங்கியே தீருவேன், அதனால் என்னை சீச்சின்னா என்னை இகழ்ச்சியாக பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது சொல்கிற மாதிரி அதில் இது வச்சுக்கோங்க. உயர்வு. இந்த சேனா உயர்வு. அந்த இது நம்ம சேவல் மாதிரி சேவல் கொழி போல் நம்ம உயர்வாக இருப்போம் அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணுங்க. உயர்வு. சேவல் கொடி எப்படி உயர்வாக இருக்கா அந்த மாதிரி நம்ம இது உயர்வு. நம்ம எப்போவுமே உயர்வாக இருப்போம் அப்படிங்கிறத இதில் வச்சுக்கோங்க. மதில்னா இப்போ குட்டிச்சவரில் இந்த பசங்கள்லாம் உட்காந்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு போகிறவங்க தலையில் வச்சு இப்படியே அடிச்சுக்கிட்டே போவாங்க. இவங்க வாழ்க்கை என்ன ஆக போகுது, இப்படி இந்த குட்டிச்சுவர் மதிலில் உட்காந்து இப்படி வாழ்க்கையை வீணாக்குறாங்க, ஐயோ சோச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலையில அடிச்சுட்டு போவாங்கள்ல, அதை குழுவேடாக வச்சுக்கோங்க. தாக்கோடு. இது வேர்லேயே இருக்குப்பா. தாக்கோடு. தீனா நெருப்பு, வேர்லேயே இருக்குது. தூய்மை. அந்த தூ வச்சுக்கோங்கப்பா. கடவுள். நான் தேடி கடவுளை வணங்குவேன் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. அந்த தை இது வச்சுக்கோங்கப்பா. நாவு அதுலேயே இருக்குது, அந்த நான் வச்சுக்கோங்கப்பா. நீ முன்னிலை ஒருமை. இப்போ இந்த நீங்கிற சொல்லல நம்ம முன்னாடி இருக்கிறவங்கள தானே நம்ம சொல்கிறோம், அதனால் நீ முன்னிலை ஒருமை வச்சுக்கோங்க. அன்பு. இப்போ இந்த அஜித் நடித்த படம் நினைக்கிறேன், இந்த நேசம் புதுசாக ஏதோ ஒரு படம் இருக்கும்ல, அதை வச்சுக்கோங்க. நேசம் அன்பு அந்த இதை வச்சுக்கோங்க. அதே போல் இழிவு. இது நெக்ஸ்ட்டு நோ வறுமை. இது எனக்கு எப்போவுமே வறுமைங்கிறதே இருக்காது. நான் டிஎன்பிசியில் வேலை வாங்கிட்டேன்னா எப்போவுமே எனக்கு நோ வறுமை அப்படிங்கிறத வச்சுக்கோங்க.
பா பாடல் இதிலே பா இருக்குது இந்த பா பாடல் வச்சுக்கோங்க. பூனா மலர் தான். பேனா மேகம். பேய் மேகமாக இருட்டு இது கருகருன்னு வந்து மழை ரொம்ப பொழியுது அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்கப்பா. பையனா இளமை. நானாக வந்து சின்ன பிள்ளையில ஸ்கூலுக்கு போகையில் மஞ்சள் பையில் தான் நம்ம இந்த முந்தைய இப்போ வந்து தான் பேக்கு. முன்னாடினா நாங்கள் படிக்கையில் வந்து மஞ்சள் பையில் தான் வந்து ஸ்கூலுக்கு வந்து புக் எடுத்துகிட்டு போவோம். இளமையா இது அது வந்து நம்ம வந்து இளமை காலம் தானே, அதை வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பேக்கு பையனாலும் பேக்குனாலும் ரெண்டும் ஒன்று தானே. இந்த பையக்கு இங்கிலீஷு பேக் அவ்வளோதானே. அதை வந்து குழுவடை வச்சுக்கோங்க. போ செல் வார்த்தையிலே இருக்குது. மானா மாமரம், மீனா வான். இது இந்த வேர்டு வந்து ஒரு ஒரு இதுக்கு வந்து நம்மளுக்கு குழுவேர்டு தெரியலன்னா அதை வந்து சேர்த்து படிச்சிருங்க. மீவான் மீவான் அப்படிங்கிறத வந்து இதை சேர்த்து படிச்சுக்குங்கப்பா. அப்போ மீவான் படிக்கையில் வந்து நம்ம அங்கே போகையில் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த மீங்கிறது நம்ம வார்த்தையில் வந்துடும். அப்போ நம்ம வந்து பொறுத்துக்குள்ளேயோ இல்லை ஆன்சர் பண்ணினோ நம்மளுக்கு வந்து வந்துடும். அதே போல் தான் இந்த பூமியும் வச்சுக்கோங்க. பூமி அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பூமலர் பேமேக பை இளமை. மூணா மூப்பு. அந்த மூ வச்சுக்கோங்கப்பா. மேனா அன்பு. இது நேக்கும் மேக்கும் இது ஒரே இதப்பா. மேனா அன்பு. மைனா அஞ்சனம். இப்போ வந்து இந்த அஞ்சனை அம்மான்னு சொல்லிட்டு இந்த புக்கில் வந்து அவங்க படத்தை கொடுத்துருப்பாங்க. அவங்க கண்ணுக்கு மை போட்ட மாதிரி இருக்கும். அந்த இதை வந்து வச்சுக்கோங்க. அஞ்சனைங்கிற ஒரு இது அம்மா கண்ணுக்கு மை போட்டாங்க அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. இல்லைன்னா அஞ்சனை அம்மா பிக்சரில் வந்து ஓல்டு புக்கில் இருக்கும். அதில் வந்து பாருங்கள் கண்ணுக்கு மை போட்ட மாதிரி அந்த அம்மா இருப்பாங்க. அது வச்சுக்கோங்க. மோனா மோத்தல். அந்த மோ வச்சுக்கோங்க. யானை அகலம். நம்ம வந்து டிஎன்பிசியில் வந்து இது வேலை வாங்கிட்டோம்னா எல்லோரும் வாயை ஆணு பொழந்துக்கிட்டு அகலமாக விரிச்சுக்கிட்டு நம்மளை வந்து ஆச்சரியமாக பார்ப்பாங்க. அப்படிங்கிறது மாதிரி இது குழுவேர்டு வச்சுக்கோங்க. யானை அகலம். நம்ம வந்து டிஎன்பிசியில் படித்து வேலை வாங்கி எல்லாரையும் வாயை ஆண் அது அகலமாக திறக்க வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வானா அழைத்தல். அது வேர்ட்லேயே இருக்குது. வீணா மலர். இந்த மலரில் வந்து 7 பாட்டு இருக்குல்ல, அந்த இதை வந்து அதில் வந்து ஒன்று வருது வி மலர். அது தெரியும். வைப்புல். இப்போ வந்து ஒரு புல்லை வந்து பூமியில் வந்து வச்சாதானே வளரும். இது இல்லைன்னா வளருமா? வளராதுல. ஒரு குழியை தோண்டி அந்த புல்லை வந்து ஊண்டணும். அதான் வைப்புல். அந்த இது குழுவேர்டு வச்சுக்கோங்க. வவ் கவர்னால் இப்போ வந்து நாய் வந்து லொல்லோன்னு குலைச்சிக்கிட்டே இருக்க மாட்டுச்சுங்களேன். ஒரு குட்டி நாய் பெரிய நாய்கிட்ட அதை செய்யாதீங்க, கடிச்சு வச்சிடும். ஒரு குட்டி நாய் இருக்க மாட்டுச்சுங்களேன், வவ்வுன்னு குலைக்குதுன்னா கவர் எடுத்து வாயில் கட்டி சப்பு சப்புன்னு அடிச்சுட்டு போயிருங்க. அந்த மாதிரி குழுவேர்டு வச்சுக்கோங்க. இது வவ்வுன்னு குலைச்சிச்சின்னா கவர் எடுத்து வாயில் சுற்றி சுற்றி விட்டுட்டு போயிருங்க. இது அது குலைக்காது அப்படிங்கிற மாதிரி இது வச்சுக்கோங்க குழுவேர்டு. நோய். இது வந்து நோங்கிறது வந்து குறியெழுப்பா. நோ வந்து நெடிலுப்பா. இங்கே இருக்கிறது வந்து நோ வந்து நெடில் எழுத்து. நெடில் எழுத்துக்கு நம்ம வந்து குறியல் போட முடியாது. நோனா வறுமை. அந்த இதை வச்சுக்கோங்க. இது வந்து நோ அப்படி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த நெடில் எழுத்த நோய் அந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி எழுதிக்கோங்க. தூ உன்னா துவையல் உண். நம்ம சாப்பிட்றோம். துவையல் இது உண் அப்படி கூட வச்சுக்கோங்க. துவையல் உண். இது அந்த மாதிரி வந்து குழுவேர்டு வந்து வச்சுக்கோங்கப்பா. இதோட இந்த வீடியோ வந்து முடியுதுப்பா. இந்த 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 வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஆளுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. அப்படின்னா தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அடுத்த நோட்டிஃபிகேஷனாக வரும். எனக்கு வந்து இது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் இல்லைன்னா லைக் பண்ணாட்டினாலும் சப்ஸ்கிரைபாவது பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கப்பா. அப்படின்னா தான் நான் அடுத்து போகிற வீடியோ வந்து உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட்டில் போட்டால் உங்களுக்கு வந்து பிடிக்குங்கிறது எனக்கும் வந்து தெரியும். நான் இப்போ தான் வந்து சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். நானும் ஒன்றா கற்றுக்கிட்டு தான் நான் வந்து இந்த இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து எதாவது தவறு இருந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்கப்பா. நான் அதுக்கு தகுந்தாப்பில் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நானும் உங்களுக்கு வந்து இந்த ஒன்லைனர் மாதிரி அது ஒன்லைனர்னால் கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் எனக்கு வந்து அது நேரம் வந்து அது பொருந்தலை. நான் அந்த கீபோர்டு வந்து சொல்லியிருக்கேன். அந்த அக்கா இன்னும் வாங்கி தரலாம். அது வந்ததுமே நான் உங்களுக்கு வந்து சிந்து வலிக்கு எல்லாத்துக்குமே பக்காவாக உங்களுக்கு வந்து ஒன்லைனர் வந்து அதை கரெக்டாக வந்து இது போட்டு வீடியோ வந்து சென்ட் பண்ணிடுறேன்ப்பா.
அதனால எனக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் குடுக்குற ஒவ்வொரு லைக்கு, சப்ஸ்கிரைபு தான் என்னைய வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து மோட்டிவேஷன் வந்து பண்ணும். அதேபோல அப்பனா தான் எனக்கு வந்து இந்த ஜனங்க வந்து பிள்ளைங்க வந்து இந்த மாரி கேட்குதுங்க. நம்மனால முடிஞ்ச அளவு அதுகளுக்கு வந்து குடுப்போங்கிறது எனக்கும் வந்து அது தெரியும். அதனால தான் வந்து நான் வந்து சொல்றேன். என் சேனலுக்கு வந்து அதாவது வினாஸ் சேனலுக்கு வந்து உங்க வந்து லைக்கு இல்ல லைக் இல்லாட்டினாலும் சப்ஸ்கிரைபாவது பண்ணி இத வைங்கப்பா. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோல வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து இது இது சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது வினாஸ் சேனல். தேங்க்யூப்பா.